தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற செய்தியின் தலைப்பு ஞானம். இயேசுவே ஞானம். இயேசுவே ஞானம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கப் போகிறோம். யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். ஏன் தேவனிடத்தில் கேட்க வேண்டும்? கொலோசையர் 2:3 பார்க்கிறோம். அவருக்குள், அதாவது இயேசுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசுக்குள் தான் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷம் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று பார்க்கிறோம். மத்தேயு 6:33 பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே தன் வாயாலே சொல்லியிருக்கிறார். இவைகள் எல்லாம் என்றால் ஞானம்தான் அதில் அடங்கியிருக்கிறது. ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை நாம் தேடுவோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். சாலமோனை பாருங்கள். 1 ராஜாக்கள் 3:9 12 வரைக்கும் பார்த்தோம்னா, சாலமோன் ஆட்சி செய்வதற்கு தேவனிடத்தில் பயந்து போய் இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்டதில் ஆண்டவர் பிரியம் கொண்டு ஞானத்தையும் கூடவே கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவன் கேட்டது ஞானம், ஆனால் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட ஞானம் இல்லாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் கூட ஞானம் இல்லாமல், அவர்கள் படிப்பு புரியவில்லை, அதிக மார்க் எடுக்க முடியல, ரேங்க் எடுக்க முடியல என்று கவலைப்படுவாங்க. ஆண்டவர் இடத்துல கேட்க வேணும். வேலைக்கு போகிறவர்கள் கூட மேல அதிகாரிகளிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் புலம்புவார்கள். குடும்பம் நடத்துகிறவர்கள் கூட ஞானம் இல்லாமல் தவறுகள் நடக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம், வீடு ஞானத்திலே கட்டப்பட்டு வேகத்திலே நிலைநிறுத்தப்படும் என்று பார்க்கிறோம். வீடு எப்படி கட்டப்படுகிறதாம்? ஞானத்திலே கட்டப்பட்டு வேகத்திலே நிலைநிறுத்தப்படும் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஞானம் தேவையாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 9:1 பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து என்று பார்க்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது என்று பார்க்கிறோம். ஞானம் இருந்ததால் தான் சாலமோன் ராஜா அத்தனை அரண்மனைகளையும் கட்டினான் என்று பார்க்கிறோம். அதுபோல் குடும்பம் நடத்த வேண்டியதற்கும் நமக்கு ஞானம் கண்டிப்பாக வேண்டும். நாம் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாம் கர்த்தருக்கு பயப்படுவது முதலாவது இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தன்னால் போல் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:6 சொல்லப்பட்டது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் மட்டும்தான் நமக்கு ஞானத்தை தர முடியும். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆம், சங்கீதம் 32:8 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் பண்ணுவாராம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 2:1 பார்க்கிறோம், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, 3 ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்க வேண்டும். நீதிமொழி 2:7 கூட பார்க்கிறோம், அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார்,
நீதிமொழிகள் 2:10 பார்க்கிறோம், ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்க வேண்டும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஞானம் நம்முடைய இருதயத்திலே பிரவேசித்து அறிவு நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று. 3:15 பார்க்கிறோம், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் என்று பார்க்கிறோம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது என்று, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் என்று பார்க்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். நீதிமொழிகள் 4:5 பார்க்கிறோம், ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. 4:7 கூட பார்க்கிறோம், நீதிமொழிகள் 4:7, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதித்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனத்திலையும் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 8ல் இருந்து வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா 20ஆம் வசனம் வரைக்கும் கூட பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா, ஞானம் உன்னை கனம் பண்ணும், ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சுற்றும், ஞானம் ஆயுசு வருஷங்களை அதிகரிக்கும், ஞானம் செவையான பாதைகளிலே உன்னை நடத்தும். 12:8 பார்க்குறோம், நீதிமொழிகள் 12:8, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். 13:10 பார்க்கிறோம், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலே ஞானம் உண்டு. ஆலோசனையை நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோன்னா நமக்குள்ள அது ஞானமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலே ஞானம் உண்டு. 13:14 பார்க்கிறோம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. 13:20 பார்க்கிறோம், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். 14:8 பார்க்கிறோம், தன் வழியை சிந்தித்து கொள்வது வேகியின் ஞானம். நீதிமொழிகள் 15:2 பார்க்கிறோம், ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். 15:7 பார்க்கிறோம், ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். கிணறு போல அவர்களுடைய ஊற்று எப்படி இருக்குமா, ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்குமா. 16:21 பார்க்கிறோம், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். 17:28 பார்க்கிறோம், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசாத இருந்தோம்னா, ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசாமல் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தாலே அங்கே முட்டாளாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் அவன் ஞானவான் அப்படின்னு சொல்லி எண்ணப்படுவாங்களாம். அதில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான். ஆத்துமாவை சிநேகிக்கிறான் ஆண்டவர். பிரசங்கி 9:16 கூட பார்க்கிறோம், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். 9:17 பார்க்கிறோம் பிரசங்கில, ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஞானிகள் மெதுவாக பேசுவாங்க, அந்த வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 9:11 பார்க்கிறோம், ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள். தேவனிடத்துலேயே கைவசமாக இருக்காங்க, தேவன் கைப்பிடிச்சிருக்கிறாருன்ற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. பிரசங்கி 10:12 பார்க்கிறோம், ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள்,
தயை உள்ளவர்கள். அவன் பேசும்போதே தயவாக பேசுவான் ஞானிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 12:1 பார்க்கிறோம், ஞானியின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால், அதாவது இயேசுவால் அளிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் என்றாலே இயேசுதான். அவைகள் ஒரே மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளிலும் பிரசங்கிலும் பார்த்தா அந்த ஞானத்தை பற்றியே அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானம். நம்முடைய பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் ஆகட்டும், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் யாருமே ஆண்டவர் அருளிய ஞானத்தினால்தான் வழி நடத்தப்பட்டிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். ஆகையால் நாமும் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்போம். ஞானம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொலோசியர் 4:5 பார்க்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:5-8 வரைக்கும் வசனங்களை பார்த்தோம்னா, ஞானம் கனியற்றவர்களாய் நம்ம இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஞானம் இருந்தால் நம்ம கனி கொடுக்குறவங்களா ஆண்டவர் மாற்றிடுவார். தானியல் கூட பார்க்குறோம், 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க செய்வார் ஆண்டவர். கடைசியாக ஒரே ஒரு வசனம் படித்து முடிப்போம். யூதா 25 பார்க்கிறோம், தாம் ஒருவரே, அதாவது இயேசு ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்போதும் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் இந்த ஞானத்தை குறித்தான வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பாராக. தேவன் மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா.